இல்லம்மா, சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இன்னொரு நாள் தான் பார்த்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பிரதாயம் இருக்கு. இருங்க, இத வர்றேன். கல்யாணமாகி முதல்ல வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பால் பழம் கொடுக்கறது நம்ம சம்பிரதாயம். இந்தாப்பா, நீ குடிச்சிட்டு அவளுக்கும் கொடு. அவளுக்கு கொஞ்சம் கொடுப்பா. தீபக், அதை கொடுங்க. நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன். வா போலாம். பாட்டி, நானும் போறேன். கவ்யா, என்ன பண்ற நீ? எதுக்காக இப்ப எந்திரிச்சு வந்த? எனக்கு பிடிக்கலடி. இந்த கல்யாணம் சடங்கு எதுவுமே எனக்கு பிடிக்கல. காவ்யா, சொன்னா கேளு. இந்த கல்யாணம் அவசரத்துல நடந்துச்சு, ஓகே. ஆனா அது உன் நல்லதுக்கு தான். தயவு செஞ்சு புரிஞ்சு ஏத்துக்கோ காவ்யா. எப்படி என்ன ஏத்துக்க சொல்ற? என் விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணத்தை எப்படி ஏத்துக்க சொல்ற? இங்க பாரு கவ்யா, உன் விருப்பம் இல்லாம நடந்திருந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை யாராலையும் மாத்த முடியாது. தீபக் தான் உன்னோட புருஷன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாரு. முதல்ல இந்த பாலை வாங்கி குடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் காவ்யா கிட்ட பேசுறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. வாடி. எதுக்கு காவ்யா எல்லாரும் முன்னாடி கோவப்படுற? உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. புரியுது காவ்யா, இதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் டக்கு டக்கு நடந்தால நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. யூ டேக் யுவர் ஓன் டைம். உனக்கா எப்போ இதெல்லாம் சரின்னு படுதோ அப்ப இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ரெஸ்ட் எடு. காவியா பாலும் பழமும் குடிச்சிட்டா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஆமாங்க, கல்யாணம் நின்று போயிடுச்சு. மண்டபத்தை கேன்சல் பண்ணிடுங்க. ஹலோ, நான் தான் சார். டெக்கரேஷனை கேன்சல் பண்ணிடுங்க. அட்வான்ஸ்லாம் வேணாம் சார். கல்யாணம் நின்றுச்சு, கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆனந்த், சித்தப்பா, சொந்த பந்தம் பத்திரிக்கை வச்ச எல்லாருக்கும் கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு மெசேஜ் அனுப்பிடு. இந்தாங்க, இதையும் போட்டு எரிச்சிருங்க. இனிமே இதெல்லாம் எதுக்கு நமக்கு? அவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், அவனுக்கு பொறுப்பே இல்ல, அவன் நம்ம தாராவுக்கு ஏத்தவன் இல்லன்னு தலைய அடிச்சுக்கிட்டே கேட்டீங்களா யாராவது? நல்ல பையன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டான்ல. சந்தோஷமா இப்ப உங்க ரெண்டு பேருக்கும்? பாருங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தா இப்ப எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம பொண்ணு நிலைமைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. தாரா, உனக்கு நடந்த அநியாயம் யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படி நடந்துருச்சுன்னு நீ மனசு விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து வர்ற மெச்சூரிட்டி உனக்கு இருக்கு. இதையும் உன்னால தாண்டி போக முடியும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்னால முடியலப்பா. தீபக் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. தாரா, ப்ளீஸ் தாரா, அழாதம்மா. தாரா, தாரா, தாரா,
அம்மா தாரா, நில்லுமா தாரா. தாரா, தாரா தாரா கதவு துற தாரா. தாரா. என்னங்க தாரா, சரண்யா, என்னங்க இப்படி எல்லாம் பண்றா? பயப்படாத. நம்ம பொண்ணு எந்த தவறான முடிவு எடுக்க மாட்டா. அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். அவ ஆதங்கம் தீர அழட்டும். காவியா, அந்த வாட்டர் பாட்டில் இட. ஒரு தண்ணி கேட்டா கூட எடுத்து தர மாட்டல நீ. என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? என்கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் பண்றீங்களா? என்ன காவியா சொல்ற? நான் என்ன பண்ணேன்? பின்ன நீங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு வேற என்ன பண்ண முடியும்? நான் முட்டாள்தனம் பண்ணனா? என்ன காவியா சொல்ற? எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து நான் ஹெல்ப் பண்ணி உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். என்ன பார்த்து இப்படி சொல்ற? ஏன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிருக்கீங்களா? அத நான் தான் சொல்லணும். நீங்க என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்தல. உங்களாலதான் என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு. இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? அதானே என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தையே உங்களுக்கு சாதகமா பண்ணவர் தானே நீங்க. உங்களுக்கு இது மட்டும் என்ன பெருசாவா தெரிய போகுது? காவியா, பின்ன என்ன? என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நல்லா யோசிச்சுதான் அந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. நீங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு என்ன எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கீங்கன்னு தெரியுமா? அவனுக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் எப்பனாலும் கொடுத்துக்கலாம். ஆனா உன் வாழ்க்கை பணம் திருப்பி வருமா? அதனாலதான் அப்படி பண்ண. ஓ, அப்ப எனக்காக தியாகம் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? அப்படி சொல்லல. பின்ன எப்படி? அவன் கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம என் அப்பா எவ்வளவு அவமானப்பட்டார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேலும் என் குடும்பம் அப்படி அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் அந்த உத்தமனை கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிச்சேன். அது மட்டும் நடந்திருந்தா என்னோட கடன் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். இப்ப நீங்க பண்ண காரியத்தால என் வாழ்க்கை கடன் எதுவுமே சரியாக போறதில்ல. காவியா, புரிஞ்சுதான் பேசுறியா? வெறும் கடனை பத்தி மட்டும் யோசிக்கிறியே. அவனை கல்யாணம் பண்ணி உன் லைஃப் ஸ்பாயில் இருக்கும். அதை பத்தி யோசிச்சியா? ஆகட்டும்ங்க, ஏன் வாழ்க்கை தானே. இப்ப மட்டும் என்ன நான் சந்தோஷமாவா இருக்கேன்? இங்க பாரு, கோவத்துல பேசாத. மனுஷனுக்கு லைஃப்ல பிரச்சனை வரும் போகும். அதுக்காக நம்ம நம்மளே இழக்க முடியாது. எனக்கு அந்த டைம்ல உன்னை காப்பாத்தணும்னு தான் தோணுச்சு. அதான் தாலி கட்டினேன். இங்க பாருங்க, இதால எதுவும் மாறல. என் பிரச்சனை கடன் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுது. கடனை நான் அடைக்கிறேன். உன்னை நான் படிக்க வைக்கிறேன் காவியா. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கடன் அடைக்கணும்? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கல. நீங்க கடன் அடைச்சாலும் அது நான் உங்களுக்கு பட்ட கடன் தான். அது எனக்கு வேண்டாம். அதான் நீங்க எனக்கு உதவி செஞ்சு இப்ப என்ன காப்பாத்திட்டீங்கன்னு நினைச்சீங்கல்ல, அதுவே போதும். காவியா, இங்க பாரு, நான் உன்னை ஹீரோ மாதிரி காப்பாத்தினா சொல்ல வரல. ஆனா நான் அப்படி பண்ணலன்னா நீ அந்த உத்தமனை கல்யாணம் பண்ணிருப்பல்ல. நான் அவனை கல்யாணம் பண்றேன் பண்ணல, அது என்னோட விருப்பம். அத கேட்க நீங்க யாரு? நான் எதையுமே யோசிக்காம பண்ணல. என் வாழ்க்கை தன்மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனேன். அட்லீஸ்ட் அதனால என் குடும்பமாவது நல்லா இருந்திருக்கும். ஆனா உங்களால எல்லாமே நாசமா போச்சு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உண்மையாவே உத்தமன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன். பட் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் காவியா. ஓ, அப்போ திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த சிச்சுவேஷனை விட்டா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு வேற சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அதான். இவ்ளோ செல்ஃபிஷா யோசிப்பீங்களா? அந்த உத்தம எனக்கு கொடுத்த கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சான். ஆனா நீங்க சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி தாலி கட்டிருக்கீங்க. அப்படின்னா அந்த உத்தமனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏய், என்ன சொன்ன? என்ன வித்தியாசம் இருக்கா? அவன் கெட்டவன், நான் நல்லவன். காவியா, நீ என்ன வேணா சொல்லு. என் லவ் பத்தி எனக்கு தெரியும். என் காதல ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. புரிஞ்சுக்க வைக்கிறேன்.